இப்படி வாங்க. அது மட்டும் இல்லாம 100% வாக்குன்னு சொல்றோம். வீட்டுல வெளியூர் போயிருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யலாம், இல்ல வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க இருக்கலாம். எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம வாக்கை கண்டிப்பா செலுத்தணும்னு சொல்லுங்க. இப்போ புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த முறை தேர்தல் ஆணையம் என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உடல்நிலை சரியில்லாம இருப்பாங்க, ஆனால் நடக்க முடியாம இருப்பாங்க. அவங்களெல்லாம் அலக்கா தூக்கிட்டு வந்து கர்ப்பிணி வச்சு ஓட்ட போட்டு வந்தோம். ஆனா இந்த மாதிரி அப்படி கிடையாது. அவங்க வீட்டிலேயே இருக்கலாம். ஆமா, வீட்டை தேடி மருத்துவம் வீட்டாண்டே போயிட்டு அவங்களுடைய வாக்கை வந்து அவங்க சேகரிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆமா, அதுக்குண்டான வழிவகை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப யாரையும் விட்டுவிட கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அறிக்கை எல்லாம் விட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்முடைய வாக்கை ஏப்ரல் 23 ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னாக்கா, ஜனநாயக பொறுப்பு என்னன்னாக்கா, நம்முடைய வாக்கை கண்டிப்பா நாம பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அடுத்ததா பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, அந்த காலத்துல எல்லாம் மழை வரணும் அப்படின்னாக்கா கரக ஆடுறோம்.
இந்திய குடிமகளாக்கிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நமது நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தை நிலைநிறுத்துவோம் என உறுதி அளிக்கிறோம். மேலும் எவ்வித அச்சமும் பாரபட்சமும் இன்றி மதம், இனம், ஜாதி, சமூகம், மொழி அல்லது எவ்விதமான தூண்டுதலுக்கும் உட்படாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றி வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. செங்கல்பட்டு, தாம்பரம், சிட்லப்பாக்கம் லேக் ஏரியாவில் காலையில் நடைபயிற்சி செய்பவர்களிடம் வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு முகாம். மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் செங்கல்பட்டு. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் பெருவிழா. இதோ வாருங்கள், செல்ஃபி பாயிண்ட். இங்கு வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை மட்டுமல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் செல்ஃபி பாயிண்ட். எப்படி வாக்களிப்பது என்பதை பற்றி உறுதிமொழி பத்திரம், அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. வாக்களிப்பது நீங்கள் தாய் நாட்டிற்கு செலுத்தும் முதல் மரியாதை என்ற வாசகங்கள் அடங்கிய பலகைகள். வாக்களிப்பதில் உறுதி கொள்ளுங்கள், வாக்களித்து உறுதிப்படுத்துங்கள். ஏப்ரல் 23ஆம் நாள் தேர்தல் நாள். இதோ உறுதிமொழி பலகையில் கையெழுத்து விடும் வாக்காளர். உங்களை தேடி வருகிறது ஓட்டு மிஷின். வயதானவர்கள் இனி கவலை வேண்டாம். ஆட்டோவில் அல்லது காரில் உங்களை அழைத்து கொண்டு அலக்களிப்பதில் இனி கிடையாது. உங்களை தேடியே வாக்களிக்கும் முறை திட்டம் வந்துவிட்டது. உங்கள் வீட்டிற்கே வந்து உங்கள் வாக்குகளை பெற்று செல்வார்கள். இந்த முறை இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் செங்கல்பட்டு நடைமுறைப்படுத்த உள்ளனர். அதற்கான விழிப்புணர்வு பாடல்கள், விளக்க உரைகள், உறுதிமொழிகள், கரகாட்டம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இன்று காலை தாம்பரம் சிட்லப்பாக்கம் லேக்கில் நடைபயிற்சி செல்வோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாம். இன்று காலை முதல் இந்த விழிப்புணர்வு முகாமில் உறுதிமொழி ஏற்போர் கையெழுத்திட கையெழுத்து பலகை, செல்ஃபி பாயிண்ட் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதோ வாருங்கள், மக்கள் ஆர்வத்துடன் உறுதிமொழி பலகையில் கையெழுத்திடும் காட்சி. எனவே வாக்களிப்பது உங்கள் பொறுப்பும் உரிமையும் ஆகும் என்று ஏந்திய பலகையுடன் பல்வேறு மக்கள். இது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடைய ஏற்பாடின் பேரில் சிட்லப்பாக்கத்தில் இன்று காலை நடந்த விழிப்புணர்வு முகாம்.